முதல்ல தனிமனித ஒழுக்கம் தேவை. ஒரு அரசியலில் நீ பொது வாழ்க்கையில் வருபவர்கள் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாருக்கும் முன்மாதிரியாக இருக்கணும். சமீபத்தில் வந்து அவருடைய மனைவி விவாகரத்து நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார். அவரோடு மனைவி இல்லை, அவருடைய மகன்கள் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை. இப்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நிகழ்ச்சியில் நடிகை திரிஷாவோடு அந்த திருமணத்தில் பங்கேற்கிறார். என்ன அதாவது பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தை பற்றி எவ்வளவு அலட்சியம் இருந்தால், எவ்வளவு ஒரு ஒரு துச்சமாக அவர் கருதி இருந்தால், துணிச்சலாக ஒரு குடும்ப நல கோர்ட்டில் விவாகரத்து பெட்டிஷன் இருக்கிறப்போ அவருடைய மனைவியினுடைய குற்றச்சாட்டே ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகை இல்லை, 2 நடிகையோடு இவருக்கு தொடர்பு இருக்குது, என் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் என்று சொல்லுகிற அந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கிறப்போ தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது துணிந்து இவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் அழைத்து வருகிறார் என்று சொன்னால், இவரை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் என்ன ஆகும்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். குறிப்பாக பெண் ரசிகர்கள் இருக்காங்க, அந்த ரசிகர்கள்லாம் சிந்தித்து பார்க்கணும். தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் இவர் எப்படி இருக்கார். சினிமாவில் திரிஷாவோடு நடிக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது. ஒரு மனைவி இருக்கிற போது சினிமா வேறு குடும்பம் வேறு என்று பிரித்து பார்க்கக்கூட இல்லாத அந்த குறைந்தபட்ச அந்த நாகரிகம் இல்லாத முறையில் அவர் நடந்து கொண்டது வந்து பொதுமக்கள் அபிப்பிராயத்தை அவர் எந்த அளவுக்கு துச்சமாக நினைக்கிறார் என்பதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. இவரை போன்றவர்கள் விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டு பெண்களுக்கே ஒரு அவமானகரமானவராக மனைவியை வந்து நடுரோட்டில் விட்டுட்டு ஒரு நடிகையோடு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறார் என்று சொன்னால், இவர் விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.